ஒரு 14 வயசு பொண்ணுக்கு கார்ல ஜூஸ்ல மதுபானம் கலந்து கொடுத்து அந்த 14 வயசு பொண்ண கார்லயே பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கானுங்க. இது எங்க நடந்திருக்குன்னா திருச்சியில தான் நடந்திருக்கு. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மாரி செல்வன்றவன் இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் டிரைவர். இவன் சிவகங்கையில இருந்து திருச்சியில இருக்க காந்தி மார்க்கெட் ஏரியாக்கு கார்லயே வந்திருக்கான். இவன் அந்த ஏரியால இருக்க இவனுடைய நண்பர்களை பார்க்க இவன் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஒரு திருநங்கை ஃப்ரெண்டும் இருந்திருக்காங்க. அவங்களையும் பார்க்க இவன் வந்திருக்கான். அப்போ அந்த திருநங்கைக்கு ஒரு 14 வயசு தங்கச்சி இருந்திருக்காங்க. அந்த தங்கச்சிய வாங்க கார்ல போலாம், நான் உங்க ஊரெல்லாம் சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி செல்வம் சொல்லியிருக்கான். இந்த சிறுமியும் கார்ல ஏறாங்க. கார்ல ஆல்ரெடி இந்த மாரி செல்வத்துடைய நண்பர்கள் எல்லாம் இருந்திருக்கானுங்க. இந்த சிறுமி கார்ல ஏறினோடனே இந்த சிறுமிக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல மதுபானத்தை கலந்து கொடுக்கறானுங்க. மதுபானத்தை கலந்து கொடுத்தோடனே அந்த சிறுமி மயங்கிடோனே இந்த 14 வயசு சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்றானுங்க. இப்படி இந்த 14 வயசு சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு இந்த சிறுமி மயங்கி இருக்கிறதுனால ஒரு பெட்ஷீட்டை சுத்தி திருச்சி கீரக்கடை மார்க்கெட் கிட்ட இவனுங்க போட்டு போயிடுறானுங்க. அங்க இருந்த மக்கள் எல்லாம் இந்த சிறுமிய பாக்குறாங்க. பார்த்த உடனே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போலீஸும் வந்து இந்த சிறுமிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்போ இந்த சிறுமி ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல சிகிச்சை பெற்று வராங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த டிரைவர் மாரி செல்வம் அந்த சிறுமியுடைய வீட்டுக்கு போயிருக்கான். அப்போ அங்க இருந்த மக்கள்லாம் அவனை அடிச்சு போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. என்னதான்டா நடக்குதுங்க? 3 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் இங்க யாருக்குமே சேஃப்டி இல்லாம தான் இருக்கு. தினம் தினம் ஒரு பாலியல் வன்கொடுமை நியூஸ் நான் பாத்துறேன். அதுவும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.